பழனி முருகன் கோவிலில் விற்பனைக்கு செய்யப்படும் பஞ்சாமிர்தம் தரமாக இருப்பதாகவும் தயாரிப்பு தேதி அச்சிடப்பட்டுள்ள தேதியிலிருந்து மேலும் கூடுதலாக 15 நாட்கள் வரை வைத்து பக்தர்கள் பயன்படுத்தலாம் என்றும் பழனி கோவில் அறங்காவலர்கள் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி கோவிலில் நேற்று அடிவாரம் பகுதியில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பொருட்கள் கெட்டுப்போனதாக உள்ளதாகவும் பூசணம் பிடித்து இருந்ததாகவும் பஞ்சாமிர்தம் குறிப்பிட்ட தேதியில் முடிந்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் பக்தர்கள் குற்றச்சாட்டை வைத்தனர். மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி தலைமையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் 7 பேர் பிரசாதம் தயாரிக்கும் கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் மற்றும் கோவில் இணை ஆணையர் பஞ்சாமிர்தம் தயாரிப்பு நிலையங்களில் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தலைவர் சந்திரமோகன் தெரிவிக்கும் போது, பழனி கோவிலில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் விற்பனை செய்ய அச்சிடப்பட்டுள்ள தேதியிலிருந்து மேலும் 15 நாட்களுக்கு வைத்து பயன்படுத்தலாம். லட்டு, அதிரசம், முறுக்கு ஆகியவற்றை பயன்படுத்தும் பிரசாதங்கள் தயாரித்தவுடன் பேக்கிங் செய்யும் முன் உலர வைத்து பேக்கிங் செய்யவும், அதற்கான ட்ரையர் மிஷின் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படும். அதுபோல முறுக்கு, அதிரசம், லட்டு பிரசாதங்களுக்கு தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி அச்சிடப்பட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பக்தர்களின் வருகையை கணிக்க முடியவில்லை என்றும் அதற்காக தேதியை வைத்து தயாரித்து செய்து வருகிறோம் என்றும், காலாவதியான எந்த பஞ்சாமிர்தமும் இருப்பில் இல்லை என்றும், இனிவரும் காலங்களில் பஞ்சாமிர்தம் அனைத்தும் பில் வழங்கப்படும் எனவும், வருமான நோக்கத்துடன் கோவில் நிர்வாகம் செயல்படவில்லை, சேவை நோக்கத்துடன் மட்டுமே செயல்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார்.